ஹாய், இன்னைக்கு 8 மந்த்ஸ் ப்ளஸ் பேபிஸ்க்கான புதினா துவையல். இது இட்லி, தோசை கூடயுமே நல்லாயிருக்கும், சாதத்து கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை தக்காளி, 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை. இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடலைப்பருப்பு உளுந்தும் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் புதினா அண்ட் கொத்தமல்லி சேர்த்து இதையும் 5 மினிட்ஸ் கிட்ட சாட்டே பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்துடும். தென் இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பிளெண்டரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த துவையில் பாப்பாவுக்கு தாளித்து தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாளிக்காமையுமே கொடுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூட ஊற்றிட்டு ஒரு 1 மினிட் கிட்ட ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டோன்னா புதினா துவையல் ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி என் பாப்பாவுக்கு மில்லட்ஸ் தோசை கூட தான் சர்வ் பண்ணேன். பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.